அடுத்து கெடுக்கிறதுக்கோ அடுத்தவங்களுக்கு கெடுக்கிறதுக்கோ இந்த எல்லையில வேலையில் எவையில் குளம் தேடி என்னாடி வந்துட்டா வேறு புகழ் வாங்கி தருவாயா. அதே மாதிரி நம்பி வரை மழை போல் நம்பி வரும். மழை போல் நம்பி வந்தா பனி போல் நீக்கி தருவேன். 2 தடவை 10 பதிக்கிட்டா 100 தடவை வந்தாலும் எடுத்த ஏடு பலிக்காதப்பா. இவ்வளவு நாள தவணையா நிக்குது. இதுக்கு என்ன விடைன்னு வந்து கேட்டு நிக்கிறீங்க. அது போக இல்ல மத்தனையுமே படுகளும் சாஞ்சி போச்சு. பொன்னாளுக்குமே வெத்ததுக்கு எல்லாம் உத்தரவு கேட்டு வந்து நிக்க ஒன்றும் பயப்படமான அந்த கருப்பை நானுக்கு அந்த அமாவாசை வந்து ஆடி போய்க்கிறோம். போதுமா? பதவிக்கு முயற்சி பண்ணி முடிச்சு கொடுத்துருப்போம். அடியா தாயி, நான் எப்படி இந்த கத்தி முனமால் நின்று இந்த கத்தி கையில நிக்கிற பத்தியா அதே மாதிரி வட்டி அத்தனை இன்னைக்கு தத்தளிச்சு நிக்குதாயா. தாயி மொண்டிக்கட்டுல போட்டாங்க ஐயா. பட்டி மொண்டிக்கட்டுல போட்டு 3 ஆண்டு காலம் ஆகுதாயா. 3 ஆண்டு காலமா படிப்படியா மடிக்கு இந்த 1 வருஷ காலத்துல வாழ்வா சாப்பாடு வந்து நிக்குதாயா. உடம்புலையும் தந்திரப்பும் உள்ளத்திலையும் தந்திரப்பும் தொழில் முறையும் படைக்கு போட்டாங்க. புரியலையா? அடியா கால சுத்திரப்பா கொத்தி வேடிக்கை பார்த்து இன்னைக்கு வேடிக்கை பார்த்துட்டு நிக்குது. பயப்பட வேண்டாம். நீ உலகமே சுத்தி பார்த்துட்டு வந்து எங்கேயும் போய் நல்லது பண்ண முடியல. கடற்கூர்ல நீ நம்பி வந்து நிக்கிறியா ஐயா. தகுதிமன் இல்லையா என்ன? நாங்க இருக்கிறப்ப வர்ற வாரம் கட்டை உடைக்கிறதாயா. கட்டை உடைச்சுன்ற பட்டியை பால் போல பெருக்கி பாலான் செல்வத்தை கொடுத்து கட்டுவத்துல முகவத்திலே வச்சு உன்ற பட்டியை வாழ வச்சு கொடுக்க வேண்டியது 80. போதுமா? 1. 2வது தேவாதியுடைய குறிப்புக்கு அடுத்த வாரம் முறை சொல்றனாயா. அந்த முறையை போய் செஞ்சு போடு. கட்டை உடைக்கிறனப்போ ஓசை தன்னை போல நடக்குப்போ. மற்ற வச்சு மாற்ற தர்றேன். அடியா தாயே, அங்க கருப்பு போட்டியில போகாத தேவாதியில போகாத மருத்துவம் இல்ல. நீங்க எத்தனையோ பக்கம் போய் எத்தனையோ பக்கம் வச்சு இன்னைக்கு நோவை நீக்க முடியாம பட்டியல வந்து இது நல்லது பண்ணி கொடுங்க வந்து கேட்டு. அதுபோக இல்ல மத்தனை சாலேறி முளைஞ்சரிக்கு கை கிடைக்கிறது வாய் கிடைக்காம பட்டி அத்தனை இன்னைக்கு தத்தளிச்சுட்டு நிக்குது. மொத்தத்தும் உங்க பட்டி படுக்கலாம் சார்ஜ் இன்னைக்கு 2 ஆண்டு காலம் ஆகுதாயா. இந்த 6 மாச காலத்துல வாழ்வா சாப்பாடு வந்து நிக்கிறப்பா இது நோவுனுடைய அல்ல. இது மொண்டிக்கட்டுல போட்டு காரியத்தை நடத்தி நீ சேதாரப்படுத்தி வேடிக்கை பார்க்குதாயா. பண்ணி கொடுத்துறேன். இதே பட்டியல தங்க பக்கிற மாட்டோம் அலங்கரித்து தாளாட்டி பேர் வாங்கி தர வேண்டியது என் பொறுப்பு. மத்ததை மீட்டு போடலாம். அடியாங்க வா பத்திரம் வச்சுக்கிற. அடியா ஆதாயம் ஒண்ணு எதிர்பார்த்துட்டு நிக்குது. அந்த ஆதாயத்தை மன முடியாது மீட்டு கொடுங்க வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். மன முடியாது மீட்டு கொடுத்தனாயா. ஒன்னும் பயப்பட வேண்டாம். போற போக்கிலே காரியம் ஜாச்சு போடலாம். ஆதாய விஷயத்தை சொல்றேன். புரியுதா? மீட்டு போடலாம். அதே மாதிரி சோளம் கிடக்குது என்ன பண்றது கவலைப்பட்டு நிக்க வேண்டாமாயா. அமாவாசை முடிஞ்ச கையோட விலையை முடிக்கிறப்போ அது போக சில கொலை போட்டு நிக்கிறியா. அதுக்கு கூட வந்து நிக்கிற. போதுமா? ஆதாயம் கைக்கு வந்து சேர்த்து உற்சாரப்படி இதுல தலைமை தெளிவத்திலே. அடியா தாயி, ஆளா பிறந்து அவதூற போய் நீங்க பட்டி அத்தனை நீங்க படுகம் சாக்கி போச்சாயா. இன்னைக்கு தொட்டதெல்லாம் நட்டா எந்த பக்கம் போனாலும் காரியம் சாதிக்க முடியாம பட்டி அத்தனை நீங்க தத்தளிச்சு நிக்கி. ஒரு சான் ஏறினா 1 முழம் ஜெயிக்கி. இருள் மங்கி செல்வாக்கு மங்கி தொழில் முழங்கி தலைக்கு மேல சுமை செய்து சுமையில் இருக்கிறதுக்கு வழி தெரியாம இன்னைக்கு பட்டியல வந்து இன்னைக்கு தத்தளிச்சுட்டு நிக்கிறியா. இதுக்கு நல்லபடியா பாடம் போட்டு இது முதல்ல அந்த சிக்கல் இருந்து நீ மீட்டு கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறாயா. அதையும் காப்பாத்தி போடலாம். சிக்கலை மீட்டு போடலாம். தகுதி மண்ணு. போதுமாதாயி? வர்ற வாரமே கட்ட உடைக்கிறேன். சில பாதையை காய்ப்பேன். அந்த பாதை பிரகாரம் போ முடிச்சு கொடுத்தேன். நீ போக்குவரத்தை வச்சுக்க. பத்திர
குத்துறனாயா இன்னையிலிருந்து இந்த நிமிஷம் கூட வந்து நின்று அத்தனையும் மீட்டும் பட்டியை வாழ வச்சு தர வேண்டியது என் பொறுப்பு. இன்னையிலிருந்து ஆரம்பிக்கிற புடி பத்திரம் வச்சுக்கார ஐயா பாதி பத்திரி கைவிட்டு போயிடுது இல்லையா? இன்னைக்கு வெத்தாலா வந்து நின்று இன்னைக்கு வெறும்பட்டியை வெள்ளாம பட்டியை பண்ணி கொண்டு வந்து கேட்டு நிற்கிறாயா? ஆளாமரம் மட்டும் தலைஞ்சிருந்த பட்டி இன்னைக்கு முளைக்கு போட்டாங்கன்னு சொல்றேன். புரியுதா? ஒரு சால் இருந்தா ஒரு மூலம் ஜெயிக்கு பட்டி அத்தனை இன்னைக்கு தத்த வச்சுட்டே நிக்கிறப்பா. இதுக்கு நல்ல தரம் போட்டு காரியத்தை முடிச்சு என் பட்டியை வாழ வச்சு கொண்டு வந்து கேட்டு இல்லையா? ஒன்னும் பயப்பட வேண்டாம். தாயும் தகப்பனுமா நான் இருக்கிறது உங்க வட்டியை வாழ வச்சு முடக்கத்தை நீக்க வேண்டியது என் பொறுப்பு. அது போல சில குறிப்பா வெளியே சொல்ல முடியாது முடிச்சிட்டு நிக்கிறேன். வீட்டுக்கு போகலாம் முடியாது. இந்த பாதுகாப்பு போட்டியில ஒட்டு மிளகு போட்டு எங்க கோபம் கலசம் முன்ன வச்சு தந்துடுறாயா? புரியுதா? கட்ட வச்சு உங்க வட்டியை பாலாறு ஜெபத்தை கொடுத்து கட்டுவத்துல முகவத்திலேயே வச்சு தரனாயா? பத்திரம் வச்சுக்க அடியா தாயி அங்க கருப்பம் போட்டியில் இன்னைக்கு ஏனா தானா நின்னா எப்படி தாயி கை கொடுக்க நேரமெல்லாம் கை விட்டு போட்டு வந்து இன்னைக்கு மறுபடியும் பழைய சக்கரம் அதே மாதிரி வந்து நிக்குது வந்து கேட்டுட்டு நிக்கல. எத்தனை தசை காமிச்ச அத்தனை விட்டு போட்டு இன்னைக்கு ஏனா தானா வந்து நின்ன எப்படி தாயி? இப்பவும் சொல்றேன், என்னை முழு மனசோட நம்பி என் பட்டியல ஒரு கையேந்தி வந்தீங்கன்னா தப்பிச்சுக்குவேன். இல்ல அப்படின்னா எல்லாம் கைவிட்டு போயிட என்ன பண்ண நம்பி வந்து கையேந்தி என்னை கையேந்திட்டு போ. பயப்பட வேண்டாம். இந்த அமாவாசை முடிஞ்ச கையோட விட்டதை வீட்டுக்கு கொடுத்தலாம். போதுமா? வாகனத்துக்கு உனக்கு அடியா தாயி ஆந்தார கருப்பங்கோட்டையில காரியம் பேதாரமாய் வந்து நிக்கிறிய இல்லையா? கைப்பற்ற முடியாது. இன்னைக்கெல்லாம் சவால் போட்டு நிக்குது. அந்த சவாலுக்கு விட கொடுத்து மனம் முடியாத எனக்கு மீட்டு கொடுப்பான்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் இல்லையா? ஒன்னும் பயப்பட வேண்டாமாயா? ஏமாந்த போல புழைச்சிட்ட கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால் சொல்லி ஏமாந்து இன்னைக்கு நம்பி மோசம் போய் இன்னைக்கு கவலைப்பட வேண்டாம். நான் இருக்கிற தகுதி மனித மோனம் முடியாது. அதுக்கு ஒரு தரம் போடுறேன். அந்த தரத்துல போ. அந்த தரத்து மூலமா இந்த பிரச்சனை முடிச்சு கைப்பற்றி கொடுத்துறாங்க. அது போக இல்லத்துக்குள்ளார கெட்ட கெட்ட கிடாவா நிம்மதி இல்லாத இன்னைக்கு நோக்கு நொடி ஒரு பக்கம் இப்படி பல விதத்தில் முடக்கி வச்சிருக்காங்க. ஐயா பயப்பட வேண்டாம். இது மீட்டு தர வேண்டியது என் பொறுப்பு. சாதிச்சு கொடுத்துட்றேன். நான் பாரு ஆவியான்னு காமிச்சிடலாம். பத்திரம் வச்சுக்க கட்ட அத்தனை சில மாற்றத்தை கொடுத்தாச்சு. பட்டியை வந்து உனக்கு தரிசனம் கொடுத்துட்டு வந்தனாயா ஒன்னும் பயப்பட வேண்டாம். இதே மாதிரி ஆலாமரம் தலைவர் மாதிரி தலையை பயந்துட்டு கிடக்காதே சொல்றது புரிஞ்சுதா புரியலையா? தொழில் முறைக்கும் சரி மத்ததுக்கும் சரி கூட வந்தாச்சாயா? நீ வாட்டுக்கு துணிஞ்சு போ, நான் பாத்துக்கிறேன். ஒண்ணு. ரெண்டாவது, இன்னைக்கு பட்டிக்குள்ள இருக்கிற முடக்கத்தையெல்லாம் நீக்க வேண்டியது என் பொறுப்பு. இன்னையிலிருந்து இந்த இருந்து உனக்கு மட்டுமல்ல உங்க இல்லத்தில் இருக்கிற அத்தனை பேத்துக்குமே சொல்றனாயா நம்பி வந்து கையேந்து நடைக்கு நட படிப்படி மீட்டு கொடுத்தாரு. பத்திரம் வச்சுக்கொள்ள தாயே என்ன காரியம் நடக்கணுமா? தவுந்துட்டே போகுது தவுந்துட்டே போகுது. இதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கொடுத்து திசை காமின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் இல்லையா? அடியா யாராரும் என்னென்னமோ சொல்றாங்கன்னு சொல்லி கவலை பண்ணி நிக்க வேண்டாம் தாயி. என்னை நம்பி வந்தாச்சு. இந்த பால் கருப்பு நான் திசை காமி மொழி போடலாம் முடியும். புரிஞ்சுதா தாயி? அரண்மனை அமையுது. புரிஞ்சுதா? புத்தா காமிச்சு முறையா முடிச்சு இதே பட்டியல் நிறுத்தி காமிச்சாங்க. அது போக அப்புறம் குடும்பத்துக்கு மற்றதுக்கு அப்புறம் அங்க கருப்பு கோட்டையில பல குழப்பத்துல வந்து நின்று இருக்கிறேன் இல்லையா? குழப்பத்தை நீக்கி போடலாம். சொத்து எங்க சுகம் எங்கன்னு தெரியாது. பத்தத்தை வச்சுட்டு நிக்குது இல்லையா? போதாய் 3 நாள்ல அடையாளம் காமிச்சிருப்போம். அடையாளம் காமிச்சு அதை காசு பண்ணி பிரச்சனையை முடிச்சு கொடுத்துட்றேன். ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். அது போக பழைய சொத்து அப்படித்தான் கிட்ட நெருக்கிட்டு இருந்தாயா கலார் பண்ணிரோன்னு புரிஞ்சா? கலார் பண்ணி உனக்குன்னு உண்டானதை செஞ்சு போடுறனாயா? இது சத்திய வாக்கு. புடிச்சுக்கோ புடிச்சுக்கோ புடிச்சுக்கோ. பத்திரம் வச்சுக்கோ. அடியா சார் என்ன செஞ்சிருக்கிறியப்பா? திருநாள் அன்னைக்கு எல்லாரும் பசியாரி போற போது உங்க வட்டி பால் போல பெருகு பலாறு ஜெபத்தை கொடுத்து கட்டுவத்தில முகவத்தில வச்சிருவனாயா? ஒன்னாளுக்கு அதுக்குள்ள நல்ல செய்தி கொடுத்து காரியத்தை கைகூட்டி கொடுத்துறனாயா? தொழிலும் ஒரு காலத்துக்கு பல காலம் பெருகிற அது சத்திய வாக்கு. அன்னதானத்தினுடைய மகிமை என்னங்கிறத திருநாள் முடிஞ்சு 8 நாளுக்குள்ள தெரிஞ்சுப்போம். போதுமா? தாயே இன்னையிலிருந்து 1.5 ஏட்டுக்கு முறையா வந்து முடிச்சு கொடுத்தாரு. போதுமா? கவலைப்பட்டு நிக்க வேண்டாம். இந்த பாலத்து கருப்பு கோட்டையில மனசார நில்லாய முடிச்சு கொடுத்தாரு. பத்திரம் வச்சுக்க தாயே. அடியா அங்க கருப்பு கோட்டையில தொட்டதெல்லாம் நட்டம். எந்த பக்கம் போனாலும் காதிக்க முடியல. பட்டி இருள் மங்கி செல்வாக்கு மங்கி தொழில் முடங்கி சுமச்சேர்ந்து சுமையும் இருக்கிறதுக்கு வழி தெரியாம இன்னைக்கு பட்டியில வந்து என்ன பண்றது ஏற்படுறது தெரியாம தவிச்சு வந்து நிக்கிறியா? ஆழமரம் மாட்ட தலைஞ்சிருந்த பட்டி இன்னைக்கு அனுகூலப்படுத்தி வேலைக்கு வாட்டாங்க ஐயா.
3 ஆண்டு காலமா படாத பாடுபட்டு வந்துட்டு இருக்கிற நீக்கும் உலகமே சுத்தி பார்த்தா எங்கேயும் போய் காரியம் நடக்கல. இதுல இருந்து மீட்டு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? இந்த பூமி வாங்குறதுனால ஏதாவது சிக்கல் வந்துடுதா அப்படின்னு சொல்லி பயந்துட்டு நிக்கிறீங்க ஐயா. அதனாலலாம் எது தடுங்களெல்லாம் வரல, ஒண்ணு பயப்பட வேண்டாம். இது வேற சமாச்சாரம். இன்னைக்கு கட்டை உடைக்கணும் ஐயா. கட்டை உடைச்சு உன்ற வட்டியை பாலால் ஜெல்வத்து கொடுத்து பால் போல பெருகி தந்துடுறேன். குடிச்சுக்கா, பத்திரம் வச்சுக்க. 3.25 நாளையில முத்து போட்டு தந்துடுறேன். இது சத்தியமா தாயி பட்டி அத்தனை நிக்கி அலங்கோலமா நிக்குது. தொழிலும் வர மாட்டேங்குது, வருமானம் வர மாட்டேங்குது. தங்குங்க தேவையில்லாத சிக்கல்ல சிக்கி அந்த சிக்கலையும் மேல முடியாம இல்லத்துக்குள்ள கருக்கு வந்து பயத்தோட 10 படம் கைப்பற்ற முடியாம சேதாரத்தோட வந்து நிக்கிறது ஐயா. அந்த சேதாரத்தை மீட்டு என் பட்டியை மீட்டு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் இல்லையா? தாயி நீயே என்கிட்ட வரதுக்கு முன்னாடி ஒரு பெண் தெய்வத்துக்கிட்ட முறையா முறைப்போட்டு கும்பிட்டேன். அந்த ஆயா ஒண்ணு ஜெயிலும் சொல்லி கவலைப்படாத, அவளை விடாத கும்பிடு. புரியுதா தாயி? இன்னைக்கு அலங்கோலப்படுத்தி இன்னைக்கு 2 ஆண்டு காலமாகுது. கொஞ்சம் வீட்டு போல கம்பெனி நீட்டு உள்ளாலும் பங்கமலமும் வீட்டு தர வேண்டிய தாய் தப்புமா நான் இருக்கிறேன். அங்கார கருப்பக்கோட்டையில அழகு பார்த்து நாயா. ஓ அதுக்கு மீட்டு அந்த குழப்பத்துக்கெல்லாம் விட கொடுத்தாரு. போதுமா? சொன்னது புரிஞ்சுதா? உனக்கு எனக்கு புரியுற மாதிரி தான் பேசிக்கிறேன். இந்த அப்படி பத்திரம் வச்சுக்க. சுவேலா பெங்களூர் அடியா எதை பத்தி போட்டு குழப்பிட்டு நிக்க கூடாது. என்னை நம்பி வந்துட்டீங்களா? போட்டி மகன தொழில் முறைக்கும் கட்ட உடைச்சாச்சப்பா. நீ அள்ளி படியாந்து போடலாம், பாடம் கப்பிக்கிறது கப்பிச்சு போடலாம், பொழுது பட்டி சேர்த்தி ஒண்ணு கூட்டி தேர்கூட்டுல சேர்த்துற மாதிரி சேர்த்து போடலவா? போதுமா? தொழில் நடத்து. வருமா தொழில் போக்குவரத்து வாகனத்துக்கெல்லாம் வச்சுக்கா. ஒரே ஐயா சேதாரமாய் வந்து நிக்கிறியே இல்லையா? நான் எப்படி இந்த கத்தி முனை மேல நிக்கணும் அதே மாதிரி இன்னைக்கு பட்டி அத்தனை இன்னைக்கு விண்ணப்பட்டு போச்சு. அது போக தொழில் முறையும் இன்னைக்கு ஒரு புறம் வந்து 9 பணம் தெண்டப்பாயி இன்னைக்கு தலைக்கு மேல சும சேர்ந்து இல்லமும் நிம்மதி இல்லை, உள்ளமும் நிம்மதி இல்லை. எல்லாம பட்டி இன்னைக்கு படுகளஞ்சாக்கி போட்டாங்கப்பா. படுகளஞ்சாக்கி அதுல இருந்து மேல முடியாத முடிச்சுட்டு நிக்கிறேன். இதுல எப்படியோ உனக்கு எனக்கு தடம் போட்டு என்னை காப்பாத்தி கொடு அப்படின்னு வந்து எனக்கு கேட்டுட்டு நிக்கிறேன். விட்டுப்படலாம் முடியாது, தசையும் காமிச்சு போடலாம். எந்த விதத்திலும் சேதாரம் இல்லாம காப்பாத்தி போறேன். போதுமா? வர்ற வாரமே கட்டடிக்கணும்ப்பா. அடையாளம் காமிக்க புடிச்சுக்க. போதுமா? ஐயே எதை பத்தி கவலைப்பட்டு நிக்க வேண்டாமாயா. உன்னை நல்லது பண்ண வேண்டியது என் பொறுப்பு. புரியுதா? மருத்துவத்துக்கு போய் மருத்துவத்தை பாரு, நான் வேண்டாம்னு சொல்லல. அது போக மனையில ஒண்ணு விற்கணும்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? அதை வித்து கொடுத்துற. கொஞ்சம் நீயும் விலை இறங்கி வரணும். புரியுதா? அந்த விலைக்கெல்லாம் போகாதப்போ கொஞ்சம் இறங்கி வா, வித்து கொடுத்துற. தொழில இப்படி அள்ளி படியல இந்த போக்குவரத்து நீ ஒண்ணு வச்சுக்கா. அடியா வெளியே சொல்ல முடியாத முடிச்சுக்கிறிய தாயி. இல்லமும் சேதாரமாய் போச்சு, உள்ளமும் சேதாரமாய் போச்சு. ஒரு குணம் வந்து 9 குணம் தெண்டமாய் நிக்கிறாயா. கடன் சும தலைக்கு மேல ஏறி நிக்குது. அதே மாதிரி சில குழப்பத்தை போட்டுட்டு நிக்கிறியா. அதுக்கு விட இருக்க முடியாம பட்டிக்கு அதுக்கு ஒரு திசையை காமிச்சு முடிச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா. தகுதிமா நில்லு. இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிறதாயி எல்லாரும் மங்கமெல்லாம் உன்ற ஓட்டைக்கு ஒரு தரம் போடுறேன். கடத்தவோ 3.25 நாளைக்குல அது வந்து மீட்டு தரனாயா. அது போக எல்லாம் சுத்தி பகையா நிக்குது. உஷாரா நில்லு. மரபொல்லாம் பேசுறேன். கப்பிச்சுட்டுருவேன், கைப்பற்றி கொடுத்துருவேன், எடுத்து நடத்தி தந்துடுறேன். வச்சுக்கா. இவா நான் நிக்கிறேன். போ நொடிஞ்சு போய் வந்து என் பட்டியல் நிக்கிறேன்றாங்க இல்லையா? அதே மாதிரி ஒரு குணம் வந்து 9 குணம் தெண்டமாய் நிக்குது. இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்ல. அதே மாதிரி விட்டதை மீட்ட முடியல. இப்படி பல விதத்திலே பல குழப்பத்திலே என் பட்டியல வந்து நின்று நல்ல காரியமும் சேதாரமாய் நிக்குது. இதுக்கும் விடக்கூடாது வந்து கேட்டு நிக்குது. ஆலாமரம் மாட்டம் தலைஞ்சிருந்த பட்டியை நீங்க அசிச்சு வேடிக்கை பார்த்துட்டாக்காயா. பயப்பட வேண்டாம். அத்தனையும் மீட்டும் பட்டியை ஒப்படைக்க வேண்டியது என் பொறுப்பு. போதுமா? முதல்ல அந்த சிக்கலுக்கு விட தர்ற படிப்படியா மீட்டு கொடுத்தாரு. போதுமா? ஐயா தாயி அங்க கருப்பம் போட்டியில நில குறைஞ்சு வந்து நிக்கிறாயா. இந்த கருப்பையில உயிர் தத்து வந்திருக்குமாயா. புரிஞ்சுதா புரியலையா? நான் வந்து பாதுகாப்பு பணி வந்திருக்கிற கவலைப்பட வேண்டாம். இந்த பாதுகாப்பு போட்டியில அந்த தொழில முடியாத ஒண்ணு எதிர்பார்த்து நிக்கிற பாத்தியா, அது கைப்பற்றி கொடுத்துறாயா. அதை நீ கண்ணு தத்துவ புரியுதா? அது போக சில வருமான போக்குவரத்துக்கெல்லாம் உத்தரவு போடுற கம்பெனி. அதே மாதிரி இப்ப கடன் சுமை ஏறி போச்சு கவலைப்பட்டு நிக்கிற. முதல்ல அவங்க தடுத்து நிறுத்தலாமாயா. அப்புறம் படிப்படியா ஒப்படைச்சு போறேன். போதுமா தாயி?
போக்குவரத்துல அதாவது அன்னதானத்தை செய்யறதுனால முடிஞ்சதை செய்யும். என்ன வறுமை போக்கு என்ன தாய் காரி மத்தை கையிட்டு போட்டு வந்து நிக்கிறிய உடலையே தாயி இல்லத்துக்குள்ளார தெளிவு காணாம இல்லு முடங்கி பட்டி முடங்கி இன்னைக்கு எல்லாம் கைவிட்டு சேதாரமாகி நல்லதும் நடக்க மாட்டேங்குது விண்ணமும் பட்டு போகுது. உடலையா மரபோல சொல்ற நான் தெரிய வேண்டாம். இதை நீயும் 1000 முயற்சி பண்ணி பார்த்துட்ட. அத்தனை முயற்சியில தலைமுடிச்சு தான் வர வேண்டியதா இருக்குது. இதுக்கு ஒரு நல்ல பாடம் கப்பிச்சுட்டு என்ற குடும்பத்தை வாழ வச்சு கொடுன்னு கேட்டு தாய் கவலைப்படாத. கூட நட்பு கேடா முடிச்சு போச்சு, பயப்படாத. வர்ற வாரமே கட்ட உடைக்கிறனாயா சேதி தந்தாள் மூலமா முடிச்சு கொடுத்தேன். போதுமா? ஓ விண்ணப்படாது போ தாயி. பேய் பேய் தெரியுது, பேய் தெரியுது. பேய் இப்ப தெரியுதா? எடுத்து அந்த பாதகொள்ள போட்டு அமுத்தியாச்சாயா, வளைச்சு முடித்தியாச்சு. இனி அந்த சேட்டையெல்லாம் அப்படி ஒண்ணு இருக்காது. அதை இன்னைக்கு வந்து அடிச்சு அன்னையிலிருந்து ஏமாந்த உலகம். நல்லா புரிஞ்சுக்கோ. வருமானம் முடிச்சு போச்சு, தொழில் முடங்கி போச்சு, கடன் சுமை ஏறி போச்சு. இப்படி பல விதத்துல வந்து நின்றுட்டு இருக்க ஒண்ணு. ரெண்டாவது, இப்போ சொத்து பத்திரம் எல்லாம் சிக்கலா நிக்குது. மறைச்சு பேசுறதா மறைச்சு பேசுதான். கடன் வாங்கின மக்கள் இன்னைக்கு பத்திரத்தை கொடுத்து பத்திரத்தை அபகரிச்சு ஒரு பணத்துக்கு 9 பணம் வட்டி போட்டு வாங்கினது 3 லட்சம் இன்னைக்கு 9 லட்சம்னு சொல்லி இன்னைக்கு 7 லட்சம்னு சொல்லி இன்னைக்கு பல தொந்தரவு பண்ணிட்டு நிக்கிறாயா உண்டா இல்லையா? இன்னைக்கு மொத்தத்துல வாகனமும் போச்சு, வட்டியும் போச்சு. வட்டிக்கு வட்டி போட்டு அந்த வட்டிக்கு வட்டி போடுறான் அவன். எப்படி பாடுற பொழப்பு அல்லையில மொத்தம் அழகு சூடு போட்டுலாம் புரிஞ்சுதா தாயி? தாயி முதல் நான் சில தடம் காமிப்பேன். அந்த தடத்துல போ நாயத்தை பேசி எந்த சிக்கல் பண்ணிக்க வேண்டாம். நான் கூட வந்து நிக்கிறேன் நாயா. என்னை நினைச்சு போய் அந்த இடத்துல பேசி கோர்ட்டு கச்சேரி விளக்கம் எல்லாம் வேண்டாம். போய் நாயத்தை பேசி ஆதாயத்தை காமிக்கிறேன் நாயா. அந்த ஆதாயத்தோடு போய் உட்காரு, பத்திரத்தை வாங்கி கொடுத்தாரு. பத்திரமா வச்சுக்கோ, ரசப்போடு வச்சுக்கோ, செல்வந்திரா. அதே மாதிரி தொழில கொஞ்சம் கண்ணு கத்துமா இறங்கு. நான் கூட வந்து நிக்கிறேன். 10 பணத்துக்கு உத்தரவு போடுறேன், கடனை கட்டி கொடுத்தேன். போதுமா? திருவிழாக்கெல்லாம் தெளிவு காமிச்சோம். தாயி அங்க கருப்பும் கோட்டையில காரியம் கை கூடாது வந்து நிக்கிறிய இந்தாலிய தாயி, நல்ல காரியம் கை கூடணுமா? அதே போக இல்ல சிலதை வச்சு வருத்தத்தில் நிக்கிறிய மரபொண்ணா பேச. இது உனக்கு எனக்கு தெரிஞ்ச போது அது எல்லாம் மாத்தி என் பட்டியல வாழ வச்சு என் கைப்பற்றி கொடுவேன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். அடைப்போல கம்முனு இந்த பால்கருப்பு கோட்டையில சில சோதனை நடக்குதாயா? அந்த சோதனைக்கு அத்தனைக்கு விட கொடுத்து உங்க வட்டியும் வாழ வச்சு மீட்டு கொடுத்தார். போதுமா? படிப்படியா மீட்டு முதல்ல அடங்காத அலங்கோலப்படுத்திட்டு இருக்கிற அடை கொடுத்திருந்தாயா, அதுபோக மற்ற காரியத்தை மீட்டு கொடுத்தார். தொழில் முறை, விவசாய முறை இனி கைகூட்டி கொடுக்கணும். இன்னைக்கு வருமானம் தொழில் எல்லாமே நல்லா காமிச்சியப்பா, ஆனா விலைதான் இல்லை அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். இந்த வாரத்துல வேலைக்கு கொடுக்கறப்பா ஒன்னும் பயப்பட வேண்டாம். 10 பணம் மிச்சம் பண்ணி கொடுத்துடலாம். அதனால என்ன பலன் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோ. போகிறோம் போ, கடன் நீ கொடுத்துறேன். அங்க கருப்பம் கோட்டையில எதிர்பார்த்துட்டு வந்து நிக்கிறீங்க, முடிச்சு கொடுத்தாங்கம்மா. எத்தனையோ பக்கம் போய் கேட்கல, எத்தனையோ பக்கம் போன ஆயை பிடிக்கிற பூனை பிடிக்கிறேன்னாக்கா ஒன்னுத்தையும் பிடிக்கல. கடற்கூர்ல காசு ஏமாந்து சிலதெல்லாம் கெட்ட செலவு பண்ணிட்டு வந்தீங்க. தாயி நான் இருக்கிற தகுதி சில சொல் பேச்சுனால இதுக்கெல்லாம் முடங்கிடுச்சு. அது எல்லாம் திரு தங்க நீ தகரமா போச்சு, கவலைப்படாத. தங்கமாவே பண்ணி போடலாம். போதுமா? 11ஆவது நாள் நீ எதிர்பார்த்த காரியத்துக்கு உத்தாரம் போட்டுருவேன். போதுமா?